கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். இயேசு சீசர்களோடு பஸ்காவை ஆசரித்தார். அதன் பின்பு அவர்களிடம், என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோட கூட பந்தியில் இருக்கிறது என்றார். ஆனாலும் நியமித்தபடியே மனுஷகுமாரனாகிய நான் பாடுபடப் போகிறேன். ஆனாலும் என்னை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஆபத்து வரும் என்று இயேசு கூறினார். அப்போது சீடர்கள், நம்மில் யார் அவரை அப்படி காட்டி கொடுப்பான் என்று ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டிருந்தார்கள். மேலும் சீடர்களில் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கிற கேள்வி, ஒரு போட்டி உண்டாயிற்று. இயேசு அதையெல்லாம் அறிந்து, பிற இனத்தவர்களின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். ஆனால் சிலர் மக்களிடம் தங்கள் அதிகாரத்தை காண்பித்து நன்மை செய்கிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே யாரும் ஒருவரை ஒருவர் அதிகாரம் செலுத்தவோ அடக்கி ஆள்பவர்களாகவோ இருக்கக்கூடாது என்றார். உங்களுக்குள்ளே யார் தன்னை பெரியவன் என்று நினைக்கிறீர்களோ அவன் தன்னை சிறியவனாகவும், யார் நான் தலைவன் என்று எண்ணுகிறீர்களோ அவன் மற்ற எல்லாருக்கும் பணிவிடை செய்பவனாகவும் இருக்க வேண்டும். பந்தியில் இருப்பவனோ அவர்களுக்கு பரிமாறுகிறவனோ எவன் பெரியவன்? பந்தியில் இருப்பவன் அல்லவா? அதனால்தான் நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவனாய் இருக்கிறேன். அதனால்தான் நீங்கள் என்னை உயர்வானவனாக நினைக்கிறீர்கள். ஆனாலும் எனக்கு கஷ்டங்கள் உண்டாகிற போதெல்லாம் சீசர்களாகிய நீங்கள்தான் என்னோடு கூட நிலைத்திருக்கிறீர்கள் என்று சீடர்களிடம் இயேசு கூறினார். நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்து இவ்வளவாய் கஷ்டப்பட்டபடியினால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யமாகிய பரலோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து கஷ்டப்படுகிறபடினால் நானும் உங்களுக்காக ஒரு உலகத்தை பரலோகத்தில் உண்டாக்குவேன். நீங்கள் 12 பேரும் என்னுடைய ராஜ்யமாகிய பரலோகத்தில் என்னோடு கூட பந்தியில் சேர்ந்து சாப்பிடுவீர்கள். மேலும் இஸ்ரவேலின் சந்ததியார் வந்த 12 கோத்திரத்து மக்களாகிய சர்வலோகத்தின் மக்களையும் நியாயந்தீர்க்கிறவர்கள் நீங்கள் ஆனபடியால் ஆளுக்கு ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயந்தீர்க்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். இப்படித்தான் ஒரு வாலிபன் அவர்களுடைய ஊரில் உள்ள ஆலயத்திற்கு அனுதினமும் போய் வருவான். முதல் மணி அடித்ததும் போய்விடுவான். மேசையை எடுத்து போடுவது, மைக் எல்லாம் ஆயத்தப்படுத்துவது, மக்கள் எல்லாருக்கும் இருக்கைகளை எடுத்து போடுவது, தரையில் உட்கார்பவர்களுக்கு பாய்களை எடுத்து விரிப்பது, இப்படி ஆலயத்தில் உள்ள அத்தனை வேலைகளையும் பார்த்து பார்த்து செய்வான். இவனுடைய நண்பர்கள் இதை பார்த்து இவனை கிண்டலடிப்பார்கள். எங்களை பார், நாங்கள் எவ்வளவு நாகரிகமாக இருக்கிறோம். நீ ஒரு வேலைக்காரன் போல செயல்படுகிறாயே, இதற்கெல்லாம் யாராவது உனக்கு பணமாக கொடுக்கிறார்கள் என்பார்கள். வருஷங்கள் உருண்டோடியது. இந்த வாலிபன் படித்த படிப்புக்கு ஏற்றபடி ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். பிற நண்பர்களும் படித்தார்கள். தேர்வுகளுக்கெல்லாம் எழுதினார்கள். தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மேலும் அவர்கள் தங்கள் வீடுகளிலும் பொறுப்பில்லாமல் ஏனோதானோவென்று மற்றவர்களை பரியாசம் பண்ணி கொண்டு இருந்தபடினாலே நினைத்தபடி வேலைக்கு செல்ல இயலவில்லை. வாழ்வும் சரியானதாக அமையவில்லை. ஆனால் ஆலயத்தில் பணிவிடை செய்த வாலிபனுக்கோ பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும் வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, நீங்கள் பணிவிடை செய்கிறவர்களாய் இருங்கள் என்று, தாழ்மையாய் இருங்கள் என்றும் சொல்லுகிறார். அப்போதுதான் நான் உங்களை 12 கோத்திரங்களாகிய இந்த உலகத்தை நியாயந்தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் என்று சொல்கிறார். அந்த பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்கிறோமா? ஆலயத்தில் சிறிய பணிவிடை செய்தால் கூட ஆண்டவர் அதை பெரியதாக எண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆலயம் செல்கிறோமா? அங்கே எப்படி பணிவிடை செய்கிறவர்களாக நடந்து கொள்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடிக்கடி ஆலயத்தில் சென்று நாம் வேலைகளை செய்கிற பொழுது ஆண்டவரோடு நாம் நிலைத்திருப்போம். அவர் அதை பார்த்து நமக்காக பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் உண்டாக்கி அதிலே நம்மை உட்கார வைத்து மக்களை நியாயந்தீர்க்கிறவர்களாக நம்மை அமர்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம்.
அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கடுத்த காரியங்களில் பணிவிடை செய்து பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயம் தீர்க்கும் பாக்கியம் பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.